Hey guys, welcome back to the channel tnmotorider. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அதாவது நம்ம பைக்கு ஃபாக் லேம்ப் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் டெலிவரி பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோ, நெக்ஸ்ட் அதை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் என்ன மாதிரி கிளாம்பில் அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அன்பாக்சிங் மாதிரி பண்ணிடலாம். அன்பாக்சிங்னா இன்னும் பேக்கிங்லாம் பிரிக்காமலாம் இல்லைங்க, எல்லாத்தையுமே ஓப்பன்லாம் பண்ணியாச்சு. ஸோ அன்பாக்சிங் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். ஸோ நான் எதுக்கு ஃபாக் லேம்ப் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பைக்கில் கொடுத்துருக்க ஸ்டாக் லைட்டே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விசிபிலிட்டியாக தான் இருக்குது. நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிடுவேன். பட் இருந்தும் நான் ஃபாக் லேம்ப் போகிறதுக்கு காரணம் என்னன்னா 2 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம் எனக்கு ட்ரைவ் பண்ணோன்னா கோப்ரோவில் ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக பிளாக்காக தான் தெரியுது. ஃபஸ்ட் ரீசன் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மழை டைமில் சப்போஸ் எங்கேயாவது வெளியே போகிறப்ப மழை டைம் வந்துச்சுன்னா ஸ்டாக் லைட்டு வேலைக்கே ஆகாது. அந்த மாதிரி டைமில் ஓரளவுக்கு இந்த எல்இடி பல்ப்ஸ் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ உங்கள் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்களேன், உங்களை என்ன ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இந்த பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆட்டோரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது நியூ பிராண்ட் நினைக்கிறேன் அமேசானில். ஸோ நான் ரேண்டமாக செக் பண்ணிட்டே வந்தேன். ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 month வாரண்டின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிருந்தாங்க. ஸோ நான் தான் உள்ளே போய் கிளிக் பண்ணி பார்த்தேன். செல்லரும் புதுசு, ப்ராடக்ட்டும் புதுசு, எப்படி இருக்கு ஒரு ரிவ்யூ கூட இல்லை கீழே. ஸோ இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 599, அதாவது 600 rupees. 600 rupees இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ஸோ நான் எப்படி சொல்கிறேன்னா நான் லைட்டெலாம் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாரண்டி கார்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 6 month வாரண்டி. உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இந்த பல்புக்கு 6 month வாரண்டி கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் நீங்கள் ரிவ்யூ போட்டு அந்த ஸ்னாப்ஷாட்டை இவங்க கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிங்கன்னா 2 month எக்ஸ்டர்னல் வாரண்டி கொடுக்குறாங்க. நான் சென்ட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் அதுக்கு ரிப்ளை மெயில் ஏதாவது வருதா அப்படின்ட்டு. சப்போஸ் வரலாம் இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச்சு. இது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு, ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணுறது. இது குவாலிட்டி எல்லா ஸ்விட்சுமே நார்மலாக கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஒஸ்ட்டும் கிடையாது, ரொம்ப கிரேட்டும் கிடையாது, நார்மலான ஸ்விட்ச் குவாலிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாம்பு. ஸோ இந்த கிளாம்ப் அவங்க எதுவும் கொடுத்துருக்காங்கன்னு தெரில எனக்கு. எதுவும் கடமைக்கு கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதை வச்சு நீங்கள் பம்பர்லேயும் மாட்ட முடியாது, வெறும் ஆங்கிள் அட்ஜஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் பம்பரில் மாட்டினாலும் நீங்கள் புதுசாக ஒரு கிளாம்ப் போட்டு தான் மாட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்இடி லைட். ஸோ இதில் மொத்தம் எத்தனை எல்இடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 எல்இடி இருக்குது. லைட்டோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க. நான் நேற்று செக் பண்ணி வச்சுட்டேன். பில்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாடி கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் வெண்ட், அதாவது இந்த பல்ப் ஹீட் ஆகும்ல, ஸோ அது இந்த மாதிரி ஏர் உள்ளே போயிட்டு வெளியே வந்துச்சுன்னா கூலிங் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஏர் வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே ஒரு போல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம இதில் தான் போட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டு இந்த ஆங்கில் மாட்டணும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100% சாட்டிஸ்ஃபைட் தான் லைட்டோட குவாலிட்டியில். கிளாம்ப் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, கிளாம்ப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ கைஸ் இந்த பாக்ஸில் என்னென்ன ப்ராடக்ட் இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ நான் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பம்பரில் தான் மாட்டியிருப்பாங்க. பட் எனக்கு பம்பரில் மாட்டுறது பிடிக்கல. ஹேண்டில் எந்த பக்கம் திரும்புறமோ அந்த பக்கம் லைட் அடிக்கிற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு யோசித்தேன். நான் நிறைய இடம் பார்த்தேன், பட் NS அந்த இடத்துல மாட்ட முடியல. எஃபிசெட்லாம் ஈஸியாக மாட்டிடலாம், பட் இதில் மாட்ட முடியல. ஏன்னா அந்த ஃபேரிங்குள்ளே போயிட்டு அந்த ஹேண்டில் பார் போய் லாக் ஆகும். அந்த ஹெட்லைட் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எங்கேயும் ஃப்ரீயாக மாட்ட முடியல. ஸோ அதுக்கு ஆல்ட்ரேஷனாக பார்த்தீங்கன்னா வேறு இடம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஃபாக் லேம்ப் மாட்ட போகிறேன். இந்த இடத்துல மாட்டணும்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாம்ப்லாம் பற்ற வைக்க வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராடு. ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 11.5 inches வருது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இது கீழே, அதாவது நம்பர் பிளேட் பேக் சைடு அந்த நம்பர் பிளேட் ஹோல்டர் இருக்குல்ல, கம்பி, அது கூட வெல்ட் பண்ணிட போகிறேன். வெல்ட் பண்ணிட்டோம்னா இந்த ராடு நம்பர் பிளேட் பேக் சைடு போய் மறைஞ்சிரும். லைட்டோட கிளாம்ப்பு, அதாவது இந்த கிளாம்பை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதில் வச்சு வெல்ட் அடிச்சிட போகிறேன். ஸோ இங்கே தான் ஃபாக் லேம்ப் மாட்ட போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் எதுவுமே மறையல. நெக்ஸ்ட் நம்ம ஹேண்டில் எப்படி திரும்புகிறோமோ அந்த இடத்துல வியூ கரெக்டாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன் NSக்கு. இந்த மெட்டல் ராடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகவே எடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ போக முடியாது, இப்போ எல்லா ஷாப்பும் க்ளோஸ்டு. ஸோ நாளைக்கு காலையில் போயிட்டு தான் இந்த வெல்டிங் ஒர்க்கெல்லாம் முடிக்கணும். ஸோ நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, பாய். ஹாய் கைஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட் மாட்டுறதுக்கு கிளாம்ப் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் கிளாம்ப் ரெடி பண்ணுற வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தேன். பட் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அதை நான் தான் பிடிச்சிருந்தேன். அவங்க வெல்டிங் பண்ணாங்க, நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அந்த கிளாம்பை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ரெடி பண்ணியிருக்க ஃபாக் லேம்ப் ஹோல்டரு. ஸோ நேற்று நான் ஒரு மெட்டல் பீஸ் காமிச்சல, அது இது என்னென்னா நம்பர் பிளேட் ஹோல்டரு, என்ன சொல்கிறது. ஸோ அந்த பிளேட் நான் இங்கே வச்சு பற்ற வச்சுட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக் லேம்ப் கூடயே கொடுத்த கிளாம்பு, அதையும் இதில் வச்சு வெல்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் ஏன் வெல்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வைப்ரேஷன் வரக்கூடாது. அதனால தான் முக்கிய காரணம் நான் இதை வெல்ட் பண்ணது. என்ன ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ போட்டுருக்கலாம், அது போட்டால் வைப்ரேஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் நான் வெல்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் ஃபியூச்சரில் வேணுன்னா கூட இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வேறு ஏதாவது ஃபாக் லேம்ப் போட்டோம்னா அது கிளாம்ப் இதை வச்சு வெல்ட் வச்சிடலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது.
ஸோ இதோட காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிட்ட ஆயிடுச்சு லேபரு இந்த மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து. ஸோ இப்போ பார்க்க இப்படி தான் இருக்கும், பட் நான் ஒன்று அசம்பிள் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன ஐடியாவில் நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இப்போ நியூ பீஸ் வச்சு பற்ற வச்சுங்கள. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டை பெயிண்ட் பண்ணிவிட்டு இது காய வச்சிடலாம். ஸோ பெயிண்ட் பண்ணிடலாமா? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கிளாம்புக்கு வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அது காயட்டும். அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு அந்த ஃபாக் லேம்ப் ஸ்விட்ச் இருக்குல்ல, ஸோ அதை போய் அசம்பிள் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த டிஸ்கோட மாஸ்டர் சிலிண்டர் கலட்டுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் NSல. ஸோ நான் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே தான் மாட்ட போகிறேன். பட் இந்த இடத்துல இந்த கழட்டினா தான் அந்த ஸ்விட்சை வந்து டைட் பண்ண முடியும். ஸோ மாஸ்டர் சிலிண்டரை கழட்டிட்டேன். இப்போது ஸ்விட்சை அசம்பிள் பண்ணிடலாம். கொஞ்சம் ஏக்கத்தக்கமாக தான் இருக்குது, ஏன்னா இந்த இடத்துல பைப் சின்னது, இங்கே பெருசு. சின்ன பைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் லென்த்து கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பெயிண்ட் அடிச்ச கிளாம்பும் பார்த்தீங்கன்னா காஞ்சி போச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபாக் லைட் வந்து ஃபஸ்ட்டு அதிலே அசம்பிள் பண்ணிடலாம். அதில் அசம்பிள் பண்ணிவிட்டு பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு LED பல்பை இப்படி இதில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ இதான் அந்த ஆண்டி, இதை டைட் பண்ணால் ஸோ நெக்ஸ்ட் இதை அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ பக்காவா? ஸோ இதுதான். இப்போ போய்ட்டு நம்ம அப்படியே இந்த பைக்கில் வந்து அசம்பிள் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு என்ன கான்செப்ட்னு புரியும். ஸோ கிளாம்பில் பார்த்தீங்கன்னா வந்து LED ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த கிளாம்பை போயிட்டு அப்படியே நம்ம பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ABSோட சென்சார் ஒயர் வரும், அது கட் ஆகாமல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் சொல்கிறேன் ஒரு சேஃபாக. ஸோ ABS சென்சாரோட ஒயர் பத்திரம், அது அந்த கிளாம்புக்குள்ளார தான் வரும், இது உள்ளே வந்து தான் போகும். ஸோ கொஞ்சம் சேஃபாக மாட்டுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல வந்து நம்பர் பிளேட் வந்துடும் கரெக்டாக. ஸோ கிளியராக இருக்கா? எங்கேயுமே பார்த்தீங்கன்னா டச் ஆகாது, எல்லாமே ஃபுல் கேப்போட தான் இருக்கும். வைப்ரேஷனுங்கிறத சுத்தமாக வராது பாருங்கள், எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நான் எதுக்கு இந்த மாதிரி ஐடியா பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுறப்ப வைப்ரேஷன் கண்டிப்பாக வராது. அதேமாதிரி எதாவது பள்ளத்தை விட்டால் கூட லைட் வந்து ஷேக் ஆகாது, ஏன்னா கீழே வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டே ஒர்க்கு தான், நம்பர் பிளேட் மாட்டணும். ஸோ நம்பர் பிளேட் மாட்டிட்டோம்னா அந்த கீழே அந்த கிளாம்ப் ஃபுல்லாகவே மறைஞ்சிடும், வெறும் லைட் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இப்போ ஒயரிங் கொடுக்கணும். ஸோ ஒயரிங் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு ஃபாக் லேம்ப் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரூம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் எதில் அந்த அவுட்புட் எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இக்னிஷன் கீழேருந்து அவுட்புட் எடுக்க போகிறேன். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான். சரி, உள்ளே போய் ரிட்டன் வர லைனில் தான் வந்து அவுட்புட் எடுக்க போகிறேன். இது வந்து மெயின் லைனு. எர்த்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் அது மாதிரி அதில் கொடுத்துக்கலாம். இதில் ஒயிட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து வர டேரக்ட் லைனு. இந்த ரெட் கலர் தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. ஸோ நம்ம லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து இக்னிஷன் ஆன் பண்ணால் நம்ம ஸ்விட்ச் போட்டால் லைட் எரியும். சப்போஸ் இதில் கொடுத்துட்டோம்னா எனி டைம் ஸ்விட்ச் போட்டால் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், அதில் கொடுக்கக்கூடாது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஃபாக் லேம்ப் ஸ்விட்ச் ஆன் பண்ணால் மட்டும் தான் லைட் எரியும். ஃபாக் லைட்டுக்கு வந்து ஒயரிங் கனெக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போது டூம்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஓப்பனில் தான் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பவராக இருக்குது அப்படின்னு. இப்போ இன்னும் ஹெட் லேம்ப் வந்து ஆன்லேயே இல்லை, அதாவது டூமே கழட்டி தான் வச்சுருக்கேன். இதோட பவரே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவராக இருக்குது, பயங்கரமாக கண்ணு கூசுதுங்க ஓவரா. இது வந்து தேவைப்படுறப்ப தான் யூஸ் பண்ணணும், அன்வான்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சு. ஃபாக் லேம்ப் மாட்டியாச்சு, அது ஹோல்டர் மாட்டியாச்சு, டூம் மாட்டியாச்சு, நெக்ஸ்ட் வந்து நம்பர் பிளேட் கூட ஃபுல்லாக மாட்டியாச்சு. ஸோ கைஸ் எப்படி பக்காவா? நம்பர் பிளேட் எல்லாமே பக்காவாக பொருந்திருச்சு, எங்கேயுமே டச் ஆகாது பாடியில். பக்கா மெஷர்மெண்ட்டோட ரெடி பண்ண கிளாம்ப் இது. வைப்ரேஷன் கூட ஆகாதுங்க, கம்பல்சரி சொல்கிறேன். ஸோ லாங்கில் பார்த்தா நல்லா இருக்கா லுக்கு, பைக்கோட லுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கிளாம்ப் மாதிரி கொடுத்தீங்க மாட்டலான்னு பார்த்தேன். பட்டு ஹேண்டில் பார் ஃபுல்லாக போகிறப்ப உள்ளே போயிடும். சரி எங்கடா மாட்டலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் சரி ஓகே இந்த கிளாம்ப் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ இது கீழே ஒரு பிளேட் கொடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணலான்னு பண்ணேன். எப்படி இருக்குது கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இன்னும் ஒரே வேலை தான் இருக்குது, பைக்கை ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு ஃபாக் லேம்ப் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு. ஸோ கைஸ் ஃபாக் லேம்ப் செக் பண்ண கிளம்பியாச்சு. ஆன் பண்ணலாமா? எப்படி தெரியுது எனக்கு தெரியல உண்மையாக. சப்போஸ் கோப்ரோவில் இன்னமும் டல்லாக தான் இருந்துச்சுன்னா அப்போது கோப்ரோவில் தான் நினைக்கிறேன் அது கெப்பாசிட்டி. ஸோ இப்போ ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்பு, டாக் லைட்டு. இதுங்க ஆப்போசிட்டில் நிறைய பைக்லாம் வருது, கண்டிப்பாக கண்ணு கூசுங்க, வேறு லெவலில் கண்ணு கூசுது. அன்வான்டாக எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ தேவையான இடத்துல எமர்ஜென்சி அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியல, வீட்டில் போயிட்டு செக் பண்ணால் தான் தெரியும். பட் லைட்டோட த்ரோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது லைட்டோட த்ரோ.
ஸோ எப்படி தெரியுது, இது ஓரளவுக்கு ஓப்பனான ரோடு, அவ்வளோதான். ஸோ ஒரு 600 ருபீஸுக்கு ஒர்த்து தாங்க என்ன கேட்டிங்கன்னா. உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் என்எஸில் மாட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளாம்ப் ரெடி பண்ணி மாட்டலாம், உங்களுக்கு ஓகேனா. அப்படி இல்லைனா நீங்கள் வேறு இடத்துல எங்கேயாவது கிளாம்ப் போட்டு மாட்டணும்னா கூட மாட்டிக்குங்க, அது உங்கள் இஷ்டம். பட் இது வந்து ஒர்த்தாக இருக்கும் இந்த மாதிரி மாட்டுறது, உங்களுக்கு தொல்லையே இருக்காது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹேண்டில் பார் எந்த பக்கம்லாம் திருப்புறீங்களோ அந்த பக்கம் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும். நீங்கள் பம்பரில் மாட்டினீங்கன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அதை விட இது ஒர்த்து. சரி, ஓகே கைஸ், ஸோ அந்த வீடியோ ஏதோ என் பண்ணிக்கலாம். ஃபாக் லேம்பும் மாட்டியாச்சு பைக்குக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், வரட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ரீசன் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் ப்ளஸ் ட்ராவல் வ்ளாக் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அதேமாதிரி பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிளியராக வரும். ஓகே, இந்த வீடியோ ஏதோ என் பண்ணிக்கலாம் கைஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.